88 ஒரு சங்கம் செய்து கொண்டிருந்தால் இது சாதாரண விஷயமா? சிந்தித்து பார்க்கணும். தடையில்லாமல் ஓங்காரக்குடிலுக்கு 7 யூனிவர்சிட்டி இருக்குது, 20 மால் இருக்குது, துபாயில் சொத்து இருக்குது, அமெரிக்காவில் எஸ்டேட் இருக்குது, இங்கே கொடைக்கானலில் பெரிய காஃபி எஸ்டேட் இருக்குது, அதுலேருந்து வர வருமானத்தை எல்லாம் எடுத்து இவங்க தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு சொத்து இருக்குதா? வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இது யாருடைய செயல்? அதுதான் நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க சாதாரணமாக காவி வேட்டி கட்டிக்கிட்டு எல்லா சாமியாரும் போல இருக்கிற சாமியார் இல்லை. பிராணனை வென்ற குரு, தன்னுடைய இறப்பை வென்ற குரு, பிறப்பை வென்ற குரு, காமத்தை வென்ற குரு, இந்த உலக நன்மைக்காக தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற குரு. அதை நல்லா பார்க்க. 88 தடையில்லாமல் ஒரு தர்ம பணி நடந்து கொண்டிருப்பது என்றால் இது எவ்வளோ பெரிய இடம், அந்த இடத்தினுடைய நிறுவனர் எவ்வளோ பெரிய தவசியாக இருப்பார்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.